ஆன்மீக அரண் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும், பொருளாதார முன்னேற்றம் அடையவும், ஆன்மீக ரீதியாக சில குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடுவது மரபாக உள்ளது. உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் சில வழிபாடுகளை நான் கூற விரும்புகிறேன். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ருண விமோச்சன நரசிம்மர்னு சொல்லுவோம். கடன் தொல்லைகளுக்கு மிக முக்கியமான வழிபாடாக ருண விமோச்சன நரசிம்மர் வழிபாடு கருதப்படுகிறது. ருணம் என்றால் கடன் என்று பொருள். எப்படி வழிபடணும்னா, பிரதோஷ காலத்திலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ நரசிம்மருக்கு பானகம் அல்லது செவ்வரளி பூக்களை சாற்றி வழிபடலாம். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், எந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும்னா, ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறந்தது. இரண்டாவதாக, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். செல்வத்தை ஈர்க்கும் கடவுளாக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் போற்றப்படுகிறார். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இவரை வழிபடுவது நற்பலனை தரும். ராகு காலத்தில் அல்லது மாலை வேளையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். மூன்றாவதாக, விநாயகர், ருணஹர கணபதி அப்படின்னு சொல்லுவோம். தடைகளை நீக்கும் விநாயக பெருமான் கடன் சுமைகளையும் நீக்க வல்லவர். சங்கடஹர சதுர்த்தி அன்று அருகம்புல் மாலை சாற்றி ருணஹர கணபதி போற்றி துதிகளை சொல்லலாம். நான்காவதாக, மகாலட்சுமியையும் குபேரனையும் வழிபட வேண்டும். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியையும் அதனை பாதுகாக்கும் குபேரனையும் வழிபடுவது வருமானத்தை உயர்த்தி கடனை அடைக்க உதவும். வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஐந்தாவதாக, அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான். ஜோதிட ரீதியாக செவ்வாய் பகவானே ஒருவரது ஜாதகத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு காரணியாக அமைகிறார். செவ்வாய்க்கிழமைகளில் வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமியையோ அல்லது உங்கள் அருகில் உள்ள முருகப்பெருமானையோ வழிபடுவது கடன்களை படிப்படியாக குறைக்க உதவும். நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு, ஆன்மீக வழிபாட்டுடன் சேர்த்து வரவு செலவு கணக்குகளை முறையாக திட்டமிடுவதும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் கடன் பிரச்சனையில் இருந்து விரைவாக மீள உதவும். நன்றி.